பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க ஓடி போனாலும் நித்யா தன்னோட முடிவில் உறுதியாக இருக்கா. அப்புறம் எப்பயும் போல ஆர்ஜே ஒர்க் அப்புறம் பப்ல பாடுதுன்னு லைஃப் போயிட்டு இருக்க. ஒரு நாள் பப்ல ஒருத்தன் நித்யா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண ராஜ்னு ஒரு ஸ்டோக்கால அஃபெக்ட் ஆன பப்போன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண வர இதை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு அவன் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிடா நித்யா. அப்போ அவன் நான் ஒரு பாட்டு எழுதிருக்கேன் உன்னால அதை பாட முடியுமான்னு நித்யா கிட்ட கேட்க அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் நித்யா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவளை அட்டாக் பண்ண வர அப்போ அங்க வந்த ராஜ் தன்னோட ஸ்டிக்காலேயே அவங்க கூட ஃபைட் பண்றான். அப்போ ராஜ் தலையில அடிப்பட்டதும் ரவுடிங்க ஓடிறாங்க. அப்புறம் நித்யா பப்போனர் ஹெல்ப்போட ராஜா ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான். அவனும் நார்மல் ஆகிறான். அப்போ பப்போனர் ராஜோட கதையை நித்யா கிட்ட சொல்றான். ராஜ் 19 வயசுலயே பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருந்து இந்தியா டீம்லயே செலக்ட் ஆயிருக்கான். அந்த சந்தோஷத்துல எல்லாரும் ஹோட்டலுக்கு டின்னர் போக அங்க சிலிண்டர் வெடிச்சு ராஜ் ஃபேமிலி மொத்தமும் இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பப் ராஜோட பப் தான். அதை நான் சும்மா மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட நித்யா நம்மள மாதிரியே தான் ராஜுன்னு சொல்லி ராஜோட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் பழகத்தை பார்த்த பப் ஓனர் என்ன ராஜ் அவளை லவ் பண்றியான்னு கேட்க ஆமா இன்னைக்கு ப்ரப்போஸ் கூட பண்ண போறேன்னு சொல்றான். அந்த நேரம் பப் ஓனருக்கு ராஜோட டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் போய் பார்த்தா அந்த டாக்டர் அவன் தலையில அடிபட்டுக்குன்னு ஸ்கேன் பண்ணும். அவனுக்கு பிரெயின்ல டியூமர் இருக்கு, எப்ப வேணா அவன் செத்துருவான்னு சொல்ல தன்னோட ஃப்ரெண்ட் லைஃப்ல இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஆனா அதுக்குள்ள ஒரு நோயானு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த பப் ஓனர். அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து ராஜை பார்த்தா அவன் நான் ப்ரப்போஸ் பண்ணதும் நித்யா ஒத்துக்கிட்டா, நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்ல இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு.